யாக்கை நிலையாமை. முக்கிய குறிப்புகள். 1. உடல் மெய்யல்ல மாயை. இந்த உடம்பை நான் என்று நினைப்பது ஒரு பொய்மையான மயக்கம். உயிர் இல்லாத உடல் ஒரு பிணம் மட்டுமே. ஆனாலும் நாம் அதையே மெய்யென்று பிடித்துக் கொள்கிறோம். 2. இறப்பைக் காண்கிறோம், ஆனாலும் விழிப்புணர்வு இல்லை. தினமும் இறந்தவர்களை பார்க்கிறோம். பிணத்தை எடுத்துச் செல்லும் காட்சியை காண்கிறோம். பிணத்துடன் சென்றவர்கள் குளித்து வருவதை பார்க்கிறோம். இவ்வளவு பார்த்தும் நம் மனம் மாறுவதில்லை. 3. மரணம் நிச்சயம், ஆனால் நாம் மறக்கிறோம். இறந்தார் பிறந்தார் என்ற சுழற்சி தொடர்ந்து நடக்கிறது. சாப்பிட்டவனும் உறங்கியவனும் திடீரென இறக்கிறான். நின்றவனும் விழுந்து உயிர் விடுகிறான். இதை எல்லாம் தெரிந்தும் நாம் நிலையானது போல வாழ்கிறோம். 4. உடலின் மீது அதிக ஆசை. உடம்பு பலவீனமானாலும் சுவையான உணவு தேடுகிறோம். அழகு அலங்காரம் செய்கிறோம். உடல் ஒரு நாளைக்கு கூட உறுதி இல்லாதது என்பதை மறக்கிறோம். 5. உலக வாழ்க்கையின் மாயை. நேற்று பணக்காரன், இன்று பிணம். தெருவில் நடந்தவன் வானுலகத்திற்குப் போனவன். குழந்தை பால் குடிக்கும் நேரத்திலும் மரணம் நடக்கிறது. வாழ்க்கை முழுக்க நிச்சயமற்றது. 6. உடலின் உண்மையான நிலை. வள்ளலார் விளக்கம். உடல் பற்றி கடுமையான உண்மைகள். தோல், எலும்பு, மலம், இரத்தம் கொண்ட கூடு. புழுக்கள் உண்ணும் பொதி. அழுகும் நாசமாகும் சரீரம். மெய் என்று நாம் சொல்லும் இது ஒரு பொய்க்கூரை. உடல் ஒரு குப்பை போன்ற தற்காலிக அமைப்பு. 7. உடல் மிக வேகமாக அழியும். நீரில் எழுத்தும் எழுத்து போல. ஒரு நொடியிலேயே மறையும். மிகவும் நிலையற்றது. 8. மரணம் எந்த நேரமும் வரலாம். பேசிக்கொண்டிருக்கும் போது, சாப்பிடும் போது, குழந்தை பருவத்திலேயே. மரணம் எப்போதும் அருகிலேயே இருக்கிறது. 9. ஆசை குறையவில்லை. இவ்வளவு உண்மைகள் தெரிந்தும் ஆசையை விடவில்லை. உடலுக்கு அடிமையாக இருக்கிறோம். 10. வள்ளலார் நோக்கம். மனிதன் உடல் மீது பற்றை விட வேண்டும். ஆன்மீக உண்மையை அறிய வேண்டும். உடலை விட அருள், ஆன்மா, சத்தியம் முக்கியம். இறுதி சுருக்கம். உடம்பு நிலையற்றது. உயிர் நித்தியம். ஆசை மாயை. அறிவு விடுதலை. மூவரின் மரணமில்லா பெருவாழ்வு. ஒப்பாய்வு ஹைலைட்ஸ். 1. அடிப்படை நோக்கம், கோல். வள்ளலார் உடலை ஒளியாக மாற்றி மரணத்தை முற்றிலும் நீக்குதல். திருமூலர் உடலை பாதுகாத்து நீண்ட ஆயுள் காயசித்தி பெறுதல். திருவள்ளுவர் உடல் அல்ல, புகழ் மூலம் அழியாமை பெறுதல். 2. அணுகுமுறை, அப்ரோச். வள்ளலார் அருள் வழி, அருட்பெருஜோதி அனுபவம். திருமூலர் யோகம், சித்த விஞ்ஞானம். திருவள்ளுவர் அறநெறி, சமூக வாழ்வு. 3. உடலின் பங்கு, வியூ ஆன் பாடி. வள்ளலார் உடல் மாற்றப்பட வேண்டியது, சுத்த தேகம் ஞான தேகம். திருமூலர் உடல் பாதுகாக்க வேண்டிய கருவி, உடலே ஆலயம். திருவள்ளுவர் உடல் நிலையற்றது, முக்கியம் செயல். 4. மரணமில்லாமையின் வடிவம், டைப் ஆஃப் இம்மோர்டாலிட்டி. வள்ளலார் உடல் மறைந்து ஒளியாகும், பிசிக்கல் டிரான்செண்டன்ஸ். திருமூலர் உடல் நீடிப்பு, மரணம் தாமதம், லாஞ்செவிட்டி மாஸ்டரி. திருவள்ளுவர் புகழ் என்றும் நிலைத்திருக்கும், மோரல் இம்மோர்டாலிட்டி. 5. முக்கிய வழிமுறை, கோர் பிராக்டிஸ். வள்ளலார் ஜீவகாருண்யம், புலால் மறுப்பு, சமரச சன்மார்க்கம். திருமூலர் அட்டாங்க யோகம், பிராணாயாமம், குண்டலினி. திருவள்ளுவர் அறம், ஈகை, ஒப்புரவு, கொல்லாமை, நல்லொழுக்கம், சமூக பொறுப்பு. 6. தத்துவ அடித்தளம், பிலோசபி. வள்ளலார் அருள்தான் இறுதி சக்தி. திருமூலர் உடல் உயிர் சமநிலைதான் சித்தி. திருவள்ளுவர் அறம்தான் நிலைத்த வாழ்வு. 7. யாருக்கான வழி, applicability. வள்ளலார் உயர்ந்த கருணை நிலை அடைய விரும்புவோருக்கு. திருமூலர் யோக சாதகர்களுக்கு. திருவள்ளுவர் எல்லா மனிதர்களுக்கும். ஒரு வரி சுருக்கம். வள்ளலார் உடலை ஒளியாக்கு. திருமூலர் உடலை காப்பாற்று. திருவள்ளுவர் உன் செயலை நிலைநிறுத்து. இறுதி கருத்து, பவர் இன்சைட். மூவரும் சொல்ல வருவது 3 நிலை வளர்ச்சி போல பார்க்கலாம். 1.
திருவள்ளுவர் மனிதன் நல்லவனாக வாழ கற்றுக் கொடுக்கிறார். 2. திருமூலர் மனிதன் தன்னை மேம்படுத்த கற்றுக் கொடுக்கிறார். 3. வள்ளலார் மனிதன் தன்னை தாண்டி தெய்வமாக மாற கற்றுக் கொடுக்கிறார்.